ஹை வெல்கம் பேக். இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு 2 விதமான மெஷர்மெண்ட்டில் எப்படி இட்லி பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ்லேயே சிவப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி இருக்கலாம், அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா குதிரைவாலி சாமை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன். 3 டம்ளர் பாசிப்பயிறு, மொத்தம் 5 டம்ளர். 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி 5க்கு 1 அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவலோ இல்லை ஜவ்வரிசியோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் சாஃப்டில் இருக்கும். இப்போ நான் 3 டம்ளர் பாசிப்பயிறு, 2 டம்ளர் ப்ரௌன் ரைஸ், 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை நல்லா கழுவிட்டு 6-7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் ரொம்ப ஊற விட்டுட்டிங்கன்னா மேலே நுரையாக வந்துடும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் மாறிடும். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ஆனால் மேலே நுரை மாதிரி வந்துடக்கூடாது. ஓவர் நைட்லாம் ஊற வச்சிடாதீங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை அவலோ சிவப்பு அவலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே கழுவுனீங்கனாலே நல்லா ஊறிடும். அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கோங்க மேக்ஸிமம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கொரன்னு அரைக்க முடியும். மிக்சியில் போட்டோம்னா அது ஒரு மாதிரி மாவு பொதன்னு ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கையில் இப்படி பண்ணோம்னா அப்படியே நெருன்னு ஒரு மாதிரி இருக்கணும். அந்த அரிசி கொஞ்சம் நெருன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் இட்லி சூப்பராக இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டியாக ஹோல்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும் சாஃப்டாக. இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே நல்லா கரைச்சி வச்சுருங்க. இட்லி பண்ணுறீங்கன்னா கெட்டியாக கரைச்சி வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கரைச்சி ஓவர் நைட் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கையை இப்படி பண்ணுறேன். அதில் வலுவலுன்னு எதுவுமே விரல் எதுவும் ஒட்டாமலாம் கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி நெருன்னு அந்த அரிசியோட குட்டி குட்டி குருணை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. அப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பொங்கி சூப்பராக இருக்கும். இந்த கரண்டி வச்சு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த டைமில் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு மாவு பொங்கி மிக்ஸ் பண்ணுறதை விட மில்லட்ஸோ இந்த பாசிப்பயிரோ சேர்த்து இந்த மாதிரி பொங்கி அதை மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எதில் எடுத்தாலும் பாசிப்பயிறுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாசிப்பயிறு நான் கொஞ்சம் ஒரு மாதமாக சாப்பிட்டு பார்த்தேன். நானாக சாப்பிட்டு பார்க்கல. நான் கன்சீவாக இருக்க டைமில் டாக்டர் சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அது பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தும் மாறாதது கூட எனக்கு மாறின மாதிரி இருந்துச்சு. எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் டெலிவரிக்கு அப்புறமும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் பாசிப்பயிறு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் அது தானாகவே ரெகுலர் ஆயிடுச்சு. இன்னொன்று எனக்கு டேண்ட்ரஃப் மாதத்தில் 25 நாள் தலையிலேயே இருக்கும். 5 நாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு டேண்ட்ரஃபும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஹேர் ஃபாலும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. அதனால் நான் பாசிப்பயிறு அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் இன்னொரு மெஷர்மெண்ட்டில் பாசிப்பயிறு இட்லி பார்க்கலாம். அது 5க்கு 1 அந்த மாதிரி பார்த்தோம். இது 4. 2 டம்ளர் பாசிப்பயிறு, 2 டம்ளர் ப்ரௌன் ரைஸ். ப்ரௌன் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் குதிரைவாலி சாமை தெனை எல்லாம் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து. 4க்கு 1 மேக்ஸிமம் 4க்கு 1 தான் போடுவாங்க. நம்ம 5க்கு 1 அதில் 3 டம்ளர் பாசிப்பயிறு போட்டனால கொஞ்சம் அவல் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் அவலுக்கு பதிலாக ஜவ்வரிசி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ரெண்டும் ஒரே இட்லி தான், ஆனால் மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பாசிப்பயிறு நான் முளை கட்டிட்டு சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா ஹாஃப் பாயில் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக இது தனியாக ஊற வச்சுருக்கிறேன். இதுவும் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு துணியில் போட்டு கட்டி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிக்கலாம். இதே சல்லடையில் கூட அப்படியே மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா துணியில் கட்டி இந்த சல்லடைக்குள்ளேயே வச்சுட்டிங்கனாலும் சூப்பராக முளைக்கட்டி வந்துடும். நல்லா வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா அந்த துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா முளைக்கட்ட வச்சுக்கலாம். ஓவர் நைட் வச்சிங்கனாலே லைட்டாக வெளியில் முளை விட்டு வந்துடும். நீங்கள் கொஞ்சம் நிறைய ஒரு மாதிரி வேர் நல்லா ஒரு மாதிரி வெளியில் வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நைட்டும் ஒரு பகலும் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேசான துணியில் போட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கனாலே போதும். மேலே தண்ணி தெளிக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. கட்டி இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா அடியில் லைட்டாக தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக முளைக்கட்டி வந்துடும். இப்போ நம்ம இட்லிக்கு ஊற வச்சுருந்தோம்ல, நல்லா இந்தளவுக்கு ஊறிடுச்சு. ஒரு
6-7 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி அரைக்கிறத மாவு ரொம்ப நம்ம வெள்ளை மாவு அரைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரிலாம் வைக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 நாளைக்கு அளவாக அரைச்சிக்கிட்டிங்கனாலே போதும். அதனால் மிக்ஸி ஜார்லேயே வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாகவே வந்து கரைச்சி வச்சுருங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் தோசை தான் ஊற்ற முடியும். நல்லா உப்பு வந்து கரைச்சிருங்க. நல்லா கரைச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இதுவும் வந்து நல்லா கொரன்னு அரைச்சிருங்க. எல்லாமே மாவு வந்து மேக்ஸிமம் நம்ம இட்லிக்கே வந்து கொஞ்சம் கொரன்னு தான் அரைப்போம். அதே மாதிரி நார்மல் சேம் தான். அதனால் வந்து நல்லா கொரன்னு அரைச்சிருங்க. நான் ஏதோ ஒன்றில் பார்த்தேன், அதில் வந்து 5 டம்ளரும் பாசிப்பயிரா போட முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 5 டம்ளர் வந்து போட்டோன்னா அது இட்லி வரவே வராது. பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இட்லி மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சமாவது வந்து அரிசி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி நீங்கள் மாவு கரைச்சி வச்சுட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டான மாவு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இட்லி சாஃப்டாக வரும். பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா தெரியுது. அங்கங்கே குட்டி குட்டி ஹோல்லாம் இருக்குது. நம்ம வந்து கொரன்னு அரைச்சனால தான் அந்த ஹோல்லாம் இருக்குது. இல்லைன்னா அப்படியே எல்லாம் ஒட்டிடும், பிசு பிசுன்னு ஆயிடும். பாருங்கள் இட்லி எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து முக்கியமாக பாசிப்பயிறு சேர்த்து மற்ற மில்லட்ஸ் கூட இட்லி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம முளைக்கட்டை வச்சுருந்தது வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக முளைக்கட்டி துணியை விட்டு வெளியில் வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து முளைக்கட்டி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. எல்லா இதுலேயுமே நல்லா நீளமாக நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு. இதை வந்து இப்படியே நீங்கள் அள்ளி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் நிழல்லையே நல்லா காய வச்சு, இல்லை வெயிலில் காய வச்சிங்கனாலும் மேலே ஒரு துணி போட்டு காய வச்சிடலாம். அந்த மாதிரி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிஸ்கட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் கரைச்சி ஊற்றிக்கலாம் தோசை, இல்லை நார்மலாக உளுந்து அரைச்சி போட்டு தோசை ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து உளுந்து ஊற வச்சு அதை அரைச்சி போட்டு இதை கரைச்சி தோசை அப்போதைக்கே வந்து ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து எடுத்து சாலட் பண்ணிக்கலாம். வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் வந்து புழிஞ்சிருங்க. லைட்டாக லெமன் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த முளைக்கட்டி வச்சுருக்குறோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் போட்டு அப்பப்போ ஒரே டைமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நீங்கள் எதாவது வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அங்கிட்டும் இங்கிட்டும் போகையில் வரையில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வென்று சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பழகுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி வந்து நான் இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு மாதிரி. அதனால் வந்து நான் வந்து இப்போ அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்ருவேன். உங்களுக்கு பழகணுன்னா ஸ்பூன் போட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள்.